ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1286வது திருநாமம் ஓம் லோஹிதாக்ஷாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் சிவந்த கண்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். சிவந்த கண்கள் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கௌரவமான ஒரு லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கு. சாமுத்திரிகா லட்சணத்தில் ஒன்றும் ஆண்டாள் கூட சொல்கிறாளே, அது என்ன அப்படின்னா செங்கண் திருமுகத்து அப்படின்னு. அந்த கண்ணு சிவந்த கண்ணு. லோகிதாக்ஷன் லோகிதாக்ஷன் நமக்கு பேர் கேள்விப்பட்டிருக்கும். ஹரிச்சந்திரனோட பிள்ளைக்கு பேர் லோகிதாக்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது அந்த சிவபெருமானோட பேர் தான் வச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது தெரியறது. அப்படி சிவந்த கண்களை உடையவர் அப்படின்னு சொன்ன அவர் அடுத்த 287வது நம்ம என்ன சொல்கிறதுன்னார், ஓம் மகாகாயாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. மகாகாயன் அப்படின்னா எங்கும் நிறைஞ்ச இந்திரியங்களை உடையவர், புலன்களை உடையவர். நம்மளோட புலன்கள்லாம் எப்படி இருக்குது? நமக்கு மட்டும்தான் இருக்குது. நம்மளோட கண்ணால் நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும், நம்மளோட காதால் நம்ம மட்டும்தான் கேட்க முடியும், நம்மளோட கையால் நம்ம மட்டும்தான் சாப்பிட முடியும், எல்லா காரியமும் செய்ய முடியும். இப்படி நமக்கெல்லாம் புலன்கள் இருந்தாலும் அது நமக்கு மட்டுமே பயன்படுறாப்பில் இருக்குது. ஆனால் இவருக்கு எப்படி இருக்குன்னார், எங்கும் நிறைஞ்ச புலன்களாக இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இது முன்னமே வேறு அர்த்தத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயும் வியாபிச்சிருக்கிற எல்லா ஜீவனுமாக இவர் இருக்கார் அப்படின்னா அப்போ எங்கெங்கெல்லாம் கை இருக்கோ எங்கெங்கே புலன்கள் இருக்கோ அது அத்தனையும் இவரோட தான் இருக்குது. அதனால் எங்கேயும் வியாபித்த புலன்களை உடையவராக இருக்கார். அதே மாதிரி 288வது திருநாமத்தில் ஓம் விஜயாக்ஷாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அனைவரையும் வெற்றி கொள்ளக்கூடிய தேரை உடையவர். இவர் போருக்கு கிளம்பிட்டார் அப்படின்னா, தேரில் கிளம்பிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவரை யாராலையும் வெல்ல முடியாது. அப்படி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தேரை உடையவராக இருக்கார். அதனால் விஜயாக்ஷாய நமஹா அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, இவரோட வீர தீர பராக்கிரமத்தை சர்வசக்தன் அப்படின்னு அந்த குணத்தை எடுத்து காமிக்கிறதுக்கு பலவிதமான நாமங்கள் மூலியமாக நமக்கு சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடியவர் லோகிதாக்ஷனாக இருக்கக்கூடியவர், மகாகாயனாக இருக்கக்கூடியவர், விஜயாக்ஷனாக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்காருங்கிறத 289வது திருநாமம் சொல்கிறது. ஓம் விஷாரதாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவர், எல்லாத்தையும் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அது என்ன எல்லாம் தெரிஞ்சவர் எல்லாத்தையும் அறிஞ்சவர் அப்படின்னா, பொதுவாக நமக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா, யாருக்கும் தெரியாத ஒளிவு மறைவாக ஒரு உள்ளுக்குள்ளே ஏதானு நம்ம பண்ணினோம் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணினோம் அப்படின்னா இது நமக்கு மட்டும்தான் தெரியும், வேறு ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். நினச்சின்றதோடு இல்லை, அப்படி வெளியில் வந்து யாரானு ஏதானு கேட்டால் அதை அப்படியே மாற்றி சொல்லுவோம், பொய் சொல்லுவோம். வேறு ஏதோ உள்ளுக்குள்ளே பண்ணிவிட்டு வெளியில் வந்து வேறு தினசாக பேசுவோம். இது ஏதோ நம்ம செயலில் தான் இல்லை, நம்ம எண்ணத்துலேயும் அப்படி தான். வள்ளலார் சொல்கிறாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிறாரு. உள்ளுக்குள்ளே ஒன்று நினச்சிண்டு வாயால் வேறு தினசாக சொல்கிறது அப்படின்னு. இப்படி நாம் பண்ணினோம்னாலும் நமக்கு கூட இருக்கிறவாளுக்கு வேணால் தெரியாத இருக்கலாம். ஆனால் எங்கும் வியாபிச்சிருக்கிற அந்த பரம்பொருளான சிவபெருமானுக்கு தெரியாத இருக்க முடியுமா? அவருக்கு தெரியாத இருக்க முடியுமா? முடியாது. அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் அறிஞ்சவர் தான் அவர். அறிஞர்னால் இதுதான் பெரிய அறிஞர், எல்லாத்தையும் தெரிஞ்சவர். ரகசியமாக நடக்கக்கூடியது, இன்னும் பிரகாசமாக நடக்கக்கூடியது, வெளியில் தெரிகிறாப்பில் நடக்கக்கூடியது, தெரியாத நடக்கக்கூடியது, எங்கேயோ அங்கே நடந்தது இங்கே நடந்தது எங்கும் நடந்தது எல்லாத்தையும் இவருக்கு தெரியும், அறிந்தவர். அதனால தான் விஷாரதாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு நமக்கு ஏதானும் சாட்சி வேணும் அப்படின்னா தியாகராஜ லீலையில் 132வது லீலை 133வது லீலையை பார்த்தா தெரியும். திருவாரூரில் இவர்
என்ன பண்ணுறேன்னா சந்திரசூட தீட்சிதர் அப்படின்னு ஒரு அங்கே பூஜை பண்ணுறார் தியாகராஜாவை. இவர் தியாகராஜா மேலே அளவில்லாத பக்தி. அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தீவிர இருக்கிற ஊருலெல்லாம் போய் இவர் அபிஷேகத்துக்கு உண்டான சாமான்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவார். அங்கங்கே போய் இவரே இதை கொடுங்கோ, தியாகராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணணும், பாலை கொடுங்கோ, தேனை கொடுங்கோ, சந்தனத்தை கொடுங்கோ, இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நிறையா தியாகராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணணுங்கிற ஆசையில் இப்படிலாம் பண்ணுவார். இப்படி இந்த சந்திரசூட தீட்சிதர் இப்படி ஒரு தரம் அபிஷேகத்துக்கு சாமான்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரத்தே நடந்து போய் தானே இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். வரத்தே ஒரு அஸ்தமிச்சுடுறது. இருட்டி போனாக்க அங்கே நடந்து வர முடியாதுங்கிறதுனால அங்கே இருக்கிறதுல ஒரு ஊரில் தங்குற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் போய் தங்கலான்னு போனால் எங்கே தங்கிறது? உடனே அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்ல, இந்த ஊரில் ஒரு பெரிய வியாபாரி இருக்கார், அவர் நல்ல கொழுத்த பணக்காரர். ஸோ அதனால் நீங்கள் அங்கேயே போய் தங்குங்கோ, அவர்கிட்ட கேட்டேன்னா அவரும் நிறையா அபிஷேகத்துக்கு சாமான்லாம் தருவார், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு அந்த வியாபாரி வீட்டில் வந்து தங்குறார். அங்கே வந்து பார்த்தா என்னென்னா, அவர் வியாபாரியாக இருக்கிறதுனால எல்லாம் வியாபாரம் பண்ணுறார் இல்லையா, தேனெல்லாம் வியாபாரம் பண்ணுறார். எப்படி வச்சுருக்கு, அந்த காலத்தில் எல்லாம் குடத்துல இடத்துல தான் வச்சுன்னு எண்ணெய் தேன்லாம் வியாபாரம் பண்ணுவாள். 100 குடம் முழுக்கலும் தேனாக ஒப்பி கடை வச்சுருக்கார் வியாபாரத்துக்குன்னு. இந்த 100 குடம் தேனை பார்த்தோன்னே இந்த சந்திரசூட தீட்சிதருக்கு ரொம்ப ஆசை. அப்பா, இத்தனையும் தியாகராஜக்கு அபிஷேகம் பண்ணால் எப்படி இருக்கும்? சரி, அவ்வளவு இல்லைன்னாலும் இவர் ஏதானும் 1 குடம் 2 குடம் கொடுத்தா கூட நன்னா இருக்குமே அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணுறார், கேட்குறார் அவர்கிட்ட, நான் தியாகராஜாவுக்கு போய் அபிஷேகம் பண்ண போகிறேன், அதனால் நீங்கள் குடத்தில் தேன் இருந்ததுன்னா எனக்கு தேன் கொடுங்க அப்படின்னா. அவர் என்ன பண்ணிட்டார், அவருக்கு வியாபாரம்தான் நோக்கம். இதை மாதிரி ஒரு பக்தியா, ஸ்ரத்தையா, இல்லை தர்ம சிந்தனையா இதெல்லாம் இல்லாத இருக்குது. அவர் பார்த்தார், அடாடா இந்த ஆள் கண்ணில் பட்டுருத்தோ, அதனால இதை கேட்குறார் அப்படின்ட்டு, இல்லை என்கிட்ட தேன் இல்லை அப்படின்னு. பின்ன இதெல்லாம் குடத்தில் வச்சுருக்கேன், இல்லை தண்ணீர் ஒப்பி வச்சுருக்கேன்னு. தண்ணீர் ஒப்பி வச்சுருக்கேன், இது தேன் இல்லை அப்படின்னு பொய் சொல்லிட்டார். இவருக்கு தீட்சிதருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு, நிஜமாக அதுவும் இருக்கலாம், நாம் தான் தேன் குடம்னு நினச்சின்னு விட்டோமோன்னு நினச்சிட்டு இவர் மறுநாளைக்கு பொழுது விடிஞ்சது வந்துடுறார், திருவாரூருக்கு வந்துடுறார். மறுநாள் காலம்பர இந்த தீட்சிதர் போனதுக்கப்புறம் இந்த வியாபாரி என்ன பண்ணுறார், தேன் குடத்தை திறந்து பார்த்தா எல்லாம் தண்ணியாக இருக்குது, அத்தனையும் தண்ணியாக இருக்குது. இவருக்கு தூக்கி வாரி போடுறது, இது என்ன அநியாயமாக இருக்குது, இதானே இந்த வந்த தீட்சிதர் ஏதானே மாயமந்திரம் பண்ணிட்டு போயிட்டாரா, அவர் தேன் கேட்டு நம்ம கொடுக்கலேங்கிறதுக்காக நாம் அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான், தவிர்க்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் தேன் குடம் இல்லை தண்ணி குடம்னு சொன்னோம், இது நிஜமாகவே தண்ணி ஆகிடுதே, இவர் பண்ணின மாயமா என்ன ஏது புரியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், இவர் திருவாரூர்லேருந்து தான் வந்தார், அதனால் அங்கே போய் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கிளம்பி திருவாரூருக்கு போகிறார். இப்படி ஆச்சா. அதே சமயத்தில் என்ன ஆச்சு, சாரிகாபுரி அப்படிங்கிற ஒரு ஊரில் தராமிடன் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், நல்ல செல்வம் இருக்குது. அப்படி இருக்கிறதே காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு வேதியர் அந்தனர் என்ன பண்ணுறார், தியாகராஜாவுக்கு பிரார்த்தனை செலுத்தணும் அப்படின்ட்டு அங்கே போகிறார். போயின்னு இருக்கார். போகிற வழியில் இந்த தராமிடன் வீட்டில் தங்குறார். தங்கறதே அவரும் சொல்கிறார், நீங்கள் பெரிய செல்வந்தராக இருக்கீள், நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போகிறேன், வசூல் பண்ணிட்டு தியாகராஜாவுக்கு நான் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக போகிறேன், உங்களால் முடிஞ்சதை கொடுங்கோ, காணிக்கையை கொடுங்கோ அப்படின்னா. அவரும் என்ன பண்ணிடுறார், இல்லை என்கிட்ட இப்போ ஒன்றும் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு சௌரியப்படாது, இப்போ வசதி இல்லை, நான் அப்புறம் வந்தால் தரேன் அப்படின்னு. இவர் முதல்ல தண்ணி குடம் சொன்னவர் தேன் குடம் சொன்னாப்பில் சொல்லலை. இவர் கொஞ்சம் பாலிஷாக என்ன சொன்னார், இப்போ எனக்கு சௌரியப்படாது, அப்புறம் வேணா தரேன் அப்படின்னு. இந்த கதையெல்லாம் மற்ற வேடிக்கையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்மள மாதிரி மனுஷாலோட கேரக்டர் தான் நமக்கு படம் பிடிச்சு காமிக்கிறது. இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கான்னு வச்சுப்போம். நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ராதா கல்யாணம் பண்ண போகிறோம், சீதா கல்யாணம் பண்ண போகிறோம், இல்லை அம்பாள் கல்யாணம் பண்ண போகிறோம், இல்லை கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம், ஏதோ உற்சவங்கள் நடக்க போகிறது, இதுக்கெல்லாம் திரவியங்கள் எல்லோரும் கொடுத்து தானே இதெல்லாம் பண்ணணும். சத்காரியம்னாலே எல்லோரும் சேர்ந்து பண்ணணும், அதுதான் அதில் முக்கியம். யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு தனியாக வசதி இருந்து பண்ணலாம்,
இருந்தாலும் சமுதாயத்தில் அத்தனை பேரோட பங்கும் இருந்தது அப்படின்னா, ஏன்னா கிடைக்கிற பலன் எல்லாரும் தானே அனுபவிக்க போகிறோம். அந்த நன்மையை எல்லாருக்கும் தானே வரப்போகிறது. அதுக்காக தான் வசூல் பண்ணி பண்ணுறது. ஆனால் நமக்கு அதில் இஷ்டம் இல்லை அப்படின்னாக்க பிடிச்ச இடத்துக்கு நிறையா கொடுப்போம், பிடிக்கலைன்னா உடனே கொடுக்க மாட்டோம், இப்படிலாம் இருப்போம் இல்லையா? அது மாதிரி தான் இதை காமிக்கிறது. அவர் இல்லை அப்படின்னு விட்டார். இப்போ வசதிப்படலை, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரும் வந்துட்டார். சரி பரவாயில்ல அவருக்கு அப்படின்ட்டு இவரும் திருவாரூருக்கு வந்துட்டார். ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, இவர் இந்த அந்தனர் போனதுக்கப்புறம் தராமிடன் தன்னோட பீரோவெல்லாம் திறந்து பார்த்தா, பொக்கிஷத்தை திறந்து பார்த்தா, அவர் நிறையா வைரம் வைடூரியம் நவரத்னங்கள் பொண்ணு பொருள் எல்லாம் குவிச்சு தான் வச்சுருக்கார். இருந்தாலும் கொடுக்க மனசு இல்லை, அதனால இல்லை இப்போ வசதிப்படாது இல்லை அப்படின்னு போய் சொன்னார். என்ன ஆயிடுத்து அதோட பலன்னர்? எல்லாம் ஒன்றும் இல்லை, காலியாகிடுது. இவரோட பொக்கிஷ அரை முழுக்கலும் வெட்டிய வெறுமனை இருக்குது, காலியாக இருக்குது. இந்த ஆளுக்கு தூக்கி ஆறி போட்டுது. என்ன அநியாயமாக இருக்குது, வச்சிருந்த அத்தனையும் எப்படி போகும், திருடங்கிருடம் கூட வரல அப்படின்ட்டு. இது என்னமோ ஏதோ பண்ணிட்டாராக்குமாயம்ட்டு அவரும் துரத்தின்னு உடனே திருவாரூருக்கு வர. இப்படி தேன் குடத்தை தண்ணி குடம்னு சொன்னவரும் திருவாரூருக்கு வரார், கையில் வச்சுட்டு இல்லைன்னு சொன்னவரும் வந்தார். அந்த திருவாரூர் பதியை வந்தோடனே இவர்களுக்கு என்னமோ தெரில, அந்த புண்ணியபுரின்னு தானே அதுக்கு பேராக இருக்குது. அதை வந்து முதிச்ச மாத்திரத்திலேயே, அந்த தியாகராஜாவோட கோவில் அதெல்லாம் பார்த்த மாத்திரத்திலேயே இவர்களுக்கு ஏதோ ஒரு புண்ணிய பலத்தினால ஒரு நல்லறிவு ஏற்பட்டது. அப்போ வந்து தியாகராஜர்கிட்ட சொல்கிறா, வேண்டிக்கிறா, நாங்கள் வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டோம், ஆனால் என்னன்னு தெரியல, இப்படி ஆயிடுத்து, மாயமாக எல்லாம் மறைஞ்சு போச்சுன்னா. அசரீரியில் தியாகராஜா சொல்ற, உங்கள்கிட்ட அத்தனை இருக்கோ இல்லையோ, வச்சுண்டு ஏன் இல்லைன்னு போய் சொன்னேன். நிஜமாகவே இல்லைன்னா இல்லை பரவாயில்ல, ஆனால் இருக்குது, கொடுக்க தான் மனசு இல்லையே வழியே உங்களுக்கு பொருள் இல்லாத இல்லை, அது நிறையா குவிஞ்சு தான் இருந்தது, கொடுக்காத வச்ச. அதனால் எப்போ உங்களுக்கு மனசறிஞ்சு பொய் சொல்லி இல்லைன்னு சொன்னேளோ அது இல்லாதே ஆகட்டுமே, அதுக்காக தான் நான் மறைச்சேன் அப்படின்னு. இது வேறு ஒன்றும் அவர் வந்தவர்கள்லாம் பண்ணின மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. நீங்கள் அப்படி பொய் சொன்னதுக்காக வச்சுண்டு இல்லைன்னு சொன்னதுக்காக, நல்ல காரியத்தை கொடுக்காத இருந்ததுக்காக மறைச்சேன் அப்படின்னு சொல்லி இவர்கள்லாம் மன்னிப்பு கேட்டு, இனிமேல் ஒரு குடம் என்ன 100 குடத்தையும் வேணாலும் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிறது முழுக்களும் உங்களுக்கு தரேன்னு 2 பேரும் வேண்ட. அப்புறம் அவர்களும் கொடுத்து தியாகராஜாவுக்கு எல்லாம் நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த தியாகராஜ லீலையில் என்ன அப்படின்னா, எங்கேயோ ஏதோ ஒரு கிராமத்தில் ஒருத்தர் தேன் குடத்தில் தண்ணின்னு போய் சொன்னார். அது எப்படி திருவாரூருக்கு தியாகராஜாவுக்கு காதில் விழுந்தது தெரிஞ்சுது. அதே மாதிரி எங்கேயோ ஒரு ஊரில் சாரிகாபுரியில் எல்லாத்தையும் பணத்தெல்லாம் வச்சுட்டு ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு இல்லைன்னு சொன்னார். அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு. அதனால தான் இந்த நாமம் விஷாரதாய நமஹா அப்படின்னு சொல்லி, எந்த ஊராக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், எந்த லோகமாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், அங்கே யார் எப்படி என்ன சொன்னாலும் பேசினாலும் செஞ்சாலும் அது அத்தனையும் அந்த பரம்பொருளான பரமேஸ்வரனுக்கு தெரியுறது. அதனால தான் அவருக்கு விஷாரதாய நமஹா அப்படின்னு. இதுலேருந்து நமக்கு ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, நாம் ஏதோ தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ணினா கூட அதை ஏதோ தெரியாத ரகசியமாக பண்ணிட்டா ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கு வேணால் தெரியாத இருக்கலாம், அந்த பரம்பொருளான சிவபெருமானுக்கு தெரியாத இருக்காது. அதனால் நாம் மறைவில் கூட தவறு செய்யாத, உள்ளுக்குள்ளே கூட எண்ணத்தில் கூட கெட்டெண்ணம் இல்லாத நல்லபடியாக இருக்கணுங்கிறது தான் இதோட படிப்பினை. அப்படி இருக்கிற அவரோட பெருமையை இன்னும் என்னன்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.